ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வந்து மசாலா சுண்டல் செஞ்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது தயிர் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சிட்டு அப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டுத்தையும் அதில் போட்டுடணும். கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பெருஞ்சீரகம் வெடிச்சிச்சு, வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் இவங்க நல்லா அது வதங்கட்டும். ஃபஸ்ட்டு வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து அதில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை அதில் போட்டுட்டோம். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்க்கணும். அது என்னென்னு சேர்க்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா அது போட்டதை வீடியோவில் வரல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுட்ரு போட்டுக்கிட்டோம். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு. ஏற்கனவே கொண்டக்கடலை கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டேன். கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டு நல்லா வதக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 5 நிமிஷம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே மசாலாவோட எல்லாம் கொண்டக்கடலையும் அப்படியே ஒன்றா சேர்ந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே வதக்க வேண்டியது தான் நல்லா கொஞ்சம் நேரம், 2 நிமிஷம் 5 நிமிஷம் வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக இதில் லெமன் கொஞ்சம் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. நீங்களே இதுமாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டா நம்ம சுவையான மசாலா சுண்டல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.